ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் செஃப் அனீஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பீஃப் கறி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். அதை நல்லா மசியாக வதக்கினா தான் அந்த கிரேவிக்கு உள்ள டெஸ்ட்டர் கிடைக்கும். திருப்பி ரெண்டாவது பச்சை மிளகா போட்டுக்கிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறணும். அதையும் ரொம்ப நல்லா வதக்கணும். 2 நிமிஷம். திருப்பி ரெண்டாவது நல்லா வசங்கி முடிச்சு பச்சை வாசனை போன பிறகு தக்காளியை போடணும். தக்காளி போட்டு 2 நிமிஷம் வதக்கணும். 2 நிமிஷம் வதக்கின பிறகு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச பீஃபை ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஒரு 4 விசிலுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். மசாலாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா வத்தல்பொடி, மல்லிப்பொடி, பெருஞ்சீரக பொடி, கறி மசாலா பொடி. இதை மொத்தமாக அந்த மசாலாவை கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டாக் வாட்டர், அந்த பீஃபோட ஸ்டாக் வாட்டர் எடுத்து அதில் ஊற்றின மணிக்கு இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த ஸ்டாக் வாட்டரையும் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி முடித்த உடனே 2 நிமிஷம் அப்படியே வேக விடுவோம். மசாலா வேகட்டு முடித்த உடனே பீஃபை அப்படி திருப்பி ரெண்டாவது இந்த மசாலாக்குள்ளே கொட்டிக்கலாம். கொட்டி முடித்த உடனே ஒரு 6 நிமிஷம் அப்படியே விட்டிங்கனாக்கி அழகான பீஃப் கறி ரெடி ஆகிட்டு. நன்றி மக்களே.